மிக அதிகமான இளைஞர் சமுதாயம் கொண்ட நாடு இந்தியா இன்று உலகத்திலேயே. இந்த பாப்புலேஷன் டிவிடெண்டை யூஸ் பண்ணி நம்மளோட கட்டமைப்பை யூஸ் பண்ணி நம் பொருளாதார வளர்ச்சியை அடைஞ்சிட்டோம்டான்னா அமெரிக்காவோட பொருளாதார சரிவு வந்து ஸ்டாக்னேஷன் பாயிண்ட்டை ரீச் ஆயிடுச்சு. ஏன்னா அங்கே மக்கள் தொகை வளர மாட்டேங்குது. அது அந்த ஒரு தேக்க நிலை அடைந்து விட்டது. அடுத்து இப்படி போகுமே தவிர்த்து இப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் அது அமெரிக்காவும் சரி சைனாவும் சரி 2 நாடுகளுமே ஒரு விஷயத்தை விரும்பாது. இந்தியா அவர்களுக்கு நிகரான ஒரு வல்லரசாக மாறுவதை அவர்கள் விரும்ப மாட்டார். அதற்கு எப்படியெல்லாம் முற்றுக்கட்டை போட முடியுமோ அப்படி முற்றுக்கட்டை போடுவார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு நம்ம ஆப்கானிஸ்தான் மூலமாக ஒரு அழுத்தத்தை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த அழுத்தமானது பாகிஸ்தானின் உள்நாட்டு கட்டமைப்பையே வந்து சீர்குலைக்கும் வண்ணம் ஏங்கி கொண்டிருக்கிறது. அதுக்கு கவுண்டர் ப்ரெஷர் நம்மளுக்கு கொடுக்கணும்னா எங்கே கொடுக்க முடியும்? ஈஸ்டர்ன் சைடில் தான் நம்மளுக்கு கொடுக்க முடியும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஈஸ்டர்ன் சைடில் வந்து இந்த ஜமாத்தே இஸ்லாமி கட்சியையும் அங்கே இருக்க ஹிஸ்புத் தஹ்ரீரையும் அவர்கள் வந்து தூண்டிவிட்டு இந்தியா மீது சில வன்முறையையும் சில அத்துமீறி அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாத குழுக்களுக்கு அங்கிருந்து புகலிடம் கொடுத்து இந்தியா மீது ஏவி விடுவதற்கு அங்கே பங்களாதேஷை ஒரு லான்ச் பேடாக யூஸ் பண்ணுவதற்கு அவர்கள் முயல்கிறார்கள்.